தினம் ஒரு பார்வையில் நிஃப்டி இண்டெக்ஸை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க சார்ட் வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் சார்ட்டுங்க. இந்த வீடியோ வந்து ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தாங்க. ஸோ நிஃப்டி வந்து எங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சார்ட் அனலைஸ் பண்ணி தாங்க டெய்லி நம்ம அனலைஸ் பண்ணுறோம். இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு, நாளைக்கு என்ன நடக்கலாங்கிற மாதிரி நம்ம வந்து டெய்லி மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து தினம் ஒரு பார்வையில் வீடியோ போட்டுட்ருக்கோங்க. அதில் இன்றைக்கி நம்ம நிஃப்டி ஃபஸ்ட்டு எங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்கிறத பார்ப்போம். நமக்கு சார்ட் அனலைஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக நிஃப்டி எங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்கிறது கண்டிப்பாக தெரியணும். நமக்கு நிஃப்டி க்ளோஸ் பண்ணியிருக்க ஏரியா வந்து இன்றைக்கி 23,989 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து எங்கே இருக்குனாக்கி மார்க்கெட்டில் 23,853 இருந்துங்க. அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே தான் மார்க்கெட் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இன்றைக்கி ஆல்மோஸ்ட் நமக்கு 135 பாயிண்ட் வந்து இன்றைக்கி க்ரீனில் வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்காங்க. மார்க்கெட் இன்றைக்கி எங்கே ஓப்பன் பண்ணாங்க பாருங்கள். மார்க்கெட் வந்து 23,923 ஓப்பன் பண்ணாங்க. அப்போ இங்கேருந்து ஓப்பன் பண்ணி மார்க்கெட்டுக்கு இவ்வளோ தூரம் ராலி பண்ணி மேலே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஓப்பன் கீழே இருக்குது, க்ளோஸ் மேலே இருக்குது. அப்போ இன்றைக்கி டே கேண்டில் எப்படி இருக்கும் பாருங்கள். நமக்கு வந்து க்ரீன் கேண்டிலாக இன்றைக்கி இருக்குங்க. சரிங்களா? ப்ரீவியஸ் கேண்டில் நமக்கு எப்படி இருக்குது, ரெட் கேண்டிலாக இருக்கிறாங்க. ரெட் கேண்டில் இன்றைக்கி வந்து க்ரீன் கேண்டில். அப்போ இது என்ன மாதிரி இந்த கேண்டில் கூடிய கண்டினியூட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ப்ரீவியஸ் கேண்டிலுடைய ஓப்பன் ப்ரைஸ் வந்து நமக்கு இங்கே இருக்குங்க. சரிங்களா? க்ளோஸ் ப்ரைஸ் வந்து இங்கே இருக்குங்க. இது க்ளோஸ் ப்ரைஸு. அப்போ இன்றைக்கி மார்க்கெட்டு ஓப்பன் ப்ரைஸ்லையும் ஓப்பன் ஆகலை, க்ளோஸ் ப்ரைஸ்லையும் ஓப்பன் ஆகலை, மிடில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்சைடில் ஓப்பன் பண்ணி மார்க்கெட் வந்து அந்த க்ளோஸ் ப்ரைஸ் இந்த ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே போய் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த ஓப்பன் ப்ரைஸுக்கும் க்ளோஸுக்கும் மிடில் இருக்கிறனால இது வந்து ஒரு சப்ளை சோனுங்க. இந்த சப்ளை சோனில் மார்க்கெட் ஓப்பன் பண்ணி மார்க்கெட் வந்து ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே வந்து க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட மேலே இந்த ஏரியா நமக்கு வந்து ஹைக்கு மேலே இருக்கிறனால இது வந்து ஒரு சப்ளை இருந்தாலும் க்ளோஸ் வச்சு பார்க்குறப்போ, டெய்லி கேண்டில் க்ளோஸ் வச்சு பார்க்குறப்போ நம்ம வந்து ஒரு டிமாண்டில் வந்து க்ளோஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்குங்க. இது ஒரு பாசிட்டிவ் க்ளோஸாக எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து டெய்லி கேண்டில் வச்சு பார்க்குறேன். அப்போ உங்களுக்கு அது கிளியராக புரியுங்க. இங்கே பாருங்கள், டெய்லி கேண்டில் வச்சுட்டேன். மார்க்கெட் எப்படி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அந்த கண்டினியூட்டி எப்படி இருக்குங்கிறத கிளியராக பாருங்கள். இது வந்து எஸ்டர்டே க்ளோஸுங்க. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் இங்கே இருக்குது, க்ளோஸ் ஆன ப்ரைஸ் இங்கே இருக்குங்க. அப்போ ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு எப்படி வந்து இது பண்ணியிருக்காங்கிற பாருங்கள். அப்போ நாளைக்கு நம்ம டெய்லி பேஸில் வச்சு பார்க்குறப்போ மார்க்கெட்டில் இந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு க்ரீன் கேண்டிலாக இருக்கிறப்போ இது வந்து க்ரீன் சென்டிமெண்ட். அப்போ மார்க்கெட்டில் நாளைக்கு இந்த ஏரியாவில் ஓப்பன் பண்ணால் மார்க்கெட்டு டேரெக்டாகவே ஆஃப் சைடில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இந்த ஹைக்கு மேலே ஓப்பன் ஆனால் லைட்டாக கீழே வந்துட்டு இப்படி மேலே போக ட்ரை பண்ணுவாங்க. இந்த எங்கே மார்க்கெட் க்ளோஸ் பண்ணாங்களோ அந்த இடத்துல ஓப்பன் பண்ணால் ஒரு 30% கீழே வந்துட்டு மேலே போக ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகேங்களா? இந்த மாதிரி சினாரியோ வாய்ப்பு இருக்குங்க. இதுக்கு கீழே கேப் டவுன் ஆனால் அது வந்து அடுத்த வேறு சினாரியோ. மேக்ஸிமம் நாளைக்கு இந்த மாதிரி ப்ராபபிலிட்டியில் நம்ம ஏதாவது ஒன்று நமக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? அப்போ நம்ம வந்து இப்போ கேண்டிலை வச்சு நம்ம வந்து சார்ட் அனலைஸ் பண்ணி நம்ம முடிச்சிட்டோம். நாளைக்கு என்ன மாதிரிலாம் இருக்குங்கிற மாதிரி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நமக்கு தேவை என்ன மாதிரி இதில் வந்து பாசிட்டிவ் ஓப்பன் இருக்குது, என்ன மாதிரி நெகட்டிவ் ஓப்பன் இருக்குது நம்ம கண்டிப்பாக தேவை. பார்த்தீங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அதை பார்த்துருவோம். இப்போது எஸ்டர்டே மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு, நம்ம என்ன சொன்னோம் ஞாபகம் வச்சுருந்தீங்களா? அந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எஸ்டர்டே மார்க்கெட்டில் வந்து பாருங்கள் 24,000 மார்க்கெட் வந்து இங்கே டச் பண்ணோட நமக்கு என்ன சொல்லியிருந்தோம், இங்கே வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு ஷார்ட் கவரிங் ராலி முடியுது அந்த மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கி ஒரு 5 மினிட்ஸில் அப் ட்ரெண்டில் வந்த மார்க்கெட்டை நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னாக்கி ஒரு லோயர் டைம் ஃப்ரேமில் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு மாற்றி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸ்டெப்பில் கீழே இறங்கி வந்திருக்காங்க அப்படி சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், டே டைம் ஃப்ரேமில் வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. 1 ஹவரில் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்காங்க. இப்போ 5 மினிட்ஸில் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். எஸ்டர்டே உடைய லோ இதுங்க. அப்போ ரீசெண்டாக அதுக்கு மேலே இருந்தால் ஹை இதுங்க. அப்போ மார்க்கெட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம எஸ்டர்டே ஒரு லெவல் கொடுத்துருந்தோங்க, 942ங்கிற ஒரு வேல்யூஸ் கொடுத்துருந்தோம். அதுதான் நம்மளுடைய பாசிட்டிவ் ஓப்பன் மாதிரி கொடுத்துருந்தோம். இந்த இடத்துல மார்க்கெட்டு ஓப்பன் பண்ணி கீழே வர வந்துட்டு திரும்ப அந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் கொடுத்துட்டாங்க. அப்போது இந்த லோ வந்து நமக்கு என்னது கன்ஃபார்ம் ஆகுது, இந்த லோயர் லோ கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ மார்க்கெட்டில் மறுபடியும் மேலே போயிட்டு திரும்ப இந்த லோக்கு வர முடியாமல் மார்க்கெட் இங்கேருந்து அகைன் ஒரு புது ஹை வைக்கிறாங்க. இந்த புது ஹை வச்சதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், மார்க்கெட் கீழே அந்த லோக்கு வர முடியல. மார்க்கெட் அகைன் வந்து சைட்வேஸில் போயிட்டு ஒரு புதுசாக ஒரு ஹை வச்சிருக்காங்க. அந்த புதுசாக வச்ச ஹை எங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஹைக்கு பக்கத்தில் போகாமல் அதுக்கு கீழே மார்க்கெட்டில் முடிச்சிருக்காங்க. மார்க்கெட் இன்னைக்கு ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் தான். ரேஞ்ச் மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் இந்த மாதிரி முடிச்சிருக்காங்க. சரிங்களா? 24,000ங்கிற ரவுண்டு ஃபிகரை மார்க்கெட் பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி சைடு வச்சுலாம் முடிச்சிருக்காங்க. அப்போது நமக்கு வந்து ஸ்டில் 5 மினிட்ஸில் வந்து ட்ரெண்ட் வந்து அப் சைடில் மறுபடியும் மாறி இருக்காங்க. இந்த லோ வந்து மறுபடியும் இந்த லோயர் லோ ஃபார்மேஷன் போயிருந்தால் நமக்கு வந்து டவுன் ட்ரெண்டில் இருந்திருக்கும். இப்போ இந்த லோவை கட் பண்ணி மேலே போனதுனால நமக்கு வந்து இது வந்து என்ன சொல்லலாம், ஒரு அப் ட்ரெண்டுங்க மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ ட்ரெண்ட் வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் இருந்து ஹையர் டைம் ஃப்ரேம் வரைக்கும் ஓரளவுக்கு அப் ட்ரெண்டில் ட்ரெண்ட் வைஸ் இருக்கிறாங்க. இப்போ அந்த ட்ரெண்ட் வைஸ் இருந்தாலும் நமக்கு வந்து இன்னைக்கு க்ளோஸ் வந்து எஸ்டர்டே கேண்டிலுடைய ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. அது கைக்கு மேலே கையை எடுக்கவும் முடியல, கைக்கு மேலே போகவும் முடியல, ஒரு சினாரியோ. ஓகேங்களா? அப்போ இப்படி பார்க்குறப்ப நாளைக்கு நமக்கு பாசிட்டிவ் ஓப்பன் எப்படி இருக்குனாக்கி 24,032 தான் நமக்கு நாளைக்கு பாசிட்டிவ் ஓப்பனுங்க. 24,032 தான் நமக்கு பாசிட்டிவ் ஓப்பனுங்க. இந்த பாசிட்டிவ் ஓப்பன் நமக்கு கிடச்சிச்சின்னா மார்க்கெட் வந்து நான் வந்து
எதுக்காக அப் சைடில் நமக்கு ரொம்ப ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்கிறனால மார்க்கெட்டோட ரேஞ்சும் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குங்க. மார்க்கெட்டோட ரேஞ்ச் வந்து இப்போ நல்லா 2 நாளாக மூவ் கொடுத்துட்டு இன்னைக்கு ரொம்ப ரேஞ்ச் பவுண்ட் ஆனதுனால நமக்கு வந்து 29 அந்த மாதிரி தான் அவரேஜ் இருக்காங்க, டே அவரேஜ். அப்போ அப்படி இருக்கிறப்ப நமக்கு வந்து இங்கே நம்ம 50 பாயிண்ட் தான் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ண முடியுங்க. 24,032 மார்க்கெட் வந்து மேலே பாசிட்டிவ் ஓப்பன் கிடச்சிச்சுன்னா இதுக்கு மேலே ஸ்டேபிள் ஆகும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து டேரெக்டாகவே என்ன பண்ணுவாங்கன்னாக்கி 24,088ங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸை நோக்கி மார்க்கெட் போவாங்க, இந்த வேல்யூஸை நோக்கி போவாங்க. அகைன் இதை வந்து பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா மேஜர் இது வந்து ஒன் ஆஃப் த மேஜர் ரெசிஸ்டன்ஸுங்க 24,122. சரிங்களா? நம்ம நார்மலாக இந்த 24,032க்கு மேலே இருந்தாலே மார்க்கெட் இதை அட்டெம்ப்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. மார்க்கெட்டில் மூவ்மெண்டம் வந்து விக்ஸ் ரேஞ்ச் வந்து கம்மியாக இருக்கிற காரணத்தினால, குறைஞ்ச காரணத்தினால மார்க்கெட்டில் இந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் கொடுக்கலாங்கிறதுனால நம்ம இந்த வேல்யூஸை மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? 24,122 அடுத்த ரெசிஸ்டன்ஸ். இதுக்கப்புறம் மேலே வந்து நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டா 24,172ங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டா நமக்கு 24,232ங்க. அப்போ அப் சைடில் உங்களுக்கு இந்த வேல்யூஸ் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துருங்க, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல இது வந்து ரெசிஸ்டன்ஸ் பார்த்துடுங்க. பாசிட்டிவ் ஓப்பன் டே கிடச்சிச்சுன்னா மார்க்கெட்டில் இந்த மாதிரி இந்த வேல்யூஸ்லாம் ஸ்டெப்பாக நமக்கு வந்து ஒரு ட்ரெண்டிங் டேயாக இருந்தால் மார்க்கெட் இந்த மாதிரி போகுங்க. சரிங்களா? அப்போது இன்னொன்று இதில் வந்து ஷார்ட் ஆன்லைன்ஸில் வந்து சொல்ல மறந்துட்டேன். நமக்கு வந்து இன்றைக்கும் மார்க்கெட்டில் வந்து என்ன நடந்திருக்குன்னா நமக்கு ஷார்ட் கவரிங்கில் தான் அந்த மார்க்கெட் வந்து ராலி வந்திருக்காங்க, ஷார்ட் கவரிங். அப்போ வந்து நமக்கு வந்து லாங் பில்டப்பில் வரலைங்க. சரிங்களா? அப்போ இது வரைக்குமே அந்த 42 வரைக்குமே நமக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு ஷார்ட் கவரிங் ராலிக்கான பாசிபிலிட்டி இருக்கிறதுனால மார்க்கெட் ஸ்டில் வந்து ஷார்ட் கவரிங் மோகத்தில் இருக்கிறாங்க. நமக்கு வந்து 850 ஸோ 850க்கு கீழே மார்க்கெட்டில் ஒரு ஃபியூச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு ஷார்ட் பில்டப் நடக்க வாய்ப்பு இருக்குங்க. இப்போ வரைக்கும் அவங்க நியூட்ரல் சோனில் தான் இருக்காங்க. என்ன டைரக்ஷன் போகணுங்கிறத வந்து அவங்க தெளிவாக இன்னும் கொடுக்கல. 24,000ங்கிற ரேஞ்சுக்கு மேலே நமக்கு பில்டப் ஆனாலும் பரவாயில்ல. 23,900க்கு மேலே ஃபியூச்சர் இன்க்ரீஸ் ஆனால் கூட நம்ம வந்து லாங் பில்டப்பாக எடுத்துக்கலாம். சரிங்களா? லாங் பில்டப்பாக எடுக்கிறப்ப மார்க்கெட் 24,200 வரைக்கும் அப் சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து டவுன் சைடு நெகட்டிவ் ஓப்பன் நம்ம பார்க்குறப்போ நெகட்டிவ் ஓப்பன் நான் இங்கே இந்த இடத்துல எழுதுறேங்க. ஒரு நிமிஷங்க. நெகட்டிவ் ஓப்பன் நமக்கு எங்கே இருக்குனாக்கி இந்த ஏரியாவுக்கு கீழே இருக்குங்க. 23,948ங்க. இது நமக்கு நெகட்டிவ் ஓப்பன். இந்த நெகட்டிவ் ஓப்பன் கிடச்சிச்சுன்னா நமக்கு டேரெக்டாக S1 நமக்கு எங்கே இருக்குன்னா 23,888ங்க. இந்த வேல்யூஸ் தான் நமக்கு வந்து அடுத்த இருக்க நமக்கு மேஜரான ஒரு சப்போர்ட் S1ங்க. அது இதை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுனாக்கி அடுத்தால நமக்கு 23,818ங்க. சரிங்களா? இதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுனாக்கி அடுத்தால உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுங்கிறது 23,742ங்க. சரிங்களா? அப்போ உங்களுக்கு வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்தாச்சு. சார்ட் அனலைஸ் பண்ணி மார்க்கெட்டில் நாளைக்கு என்ன மாதிரி மூவ் பண்ணலாங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அப்புறமா இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது ஆப்ஷன் ப்ரீமியம்ங்க. ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து இன்னைக்கு எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியில் வந்து நமக்கு வந்து அவங்களும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கி பிசிஆர் வந்து புட்கால் ரேஷியோ வந்து 1 பாயிண்ட்டுக்கு மேலே வச்சிருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ல தான் அவங்களும் டேட்டா வச்சிருக்காங்க. சரிங்களா? அப்போ இன்னைக்கு நமக்கு வந்து நம்ம எஸ்டர்டே லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு தான் தெரியும். பிவோட் வந்து 88 கொடுத்துருந்தோம். 88க்கு மேலே மார்க்கெட் வந்து எந்த கால் சைடுக்காரங்களா புட் சைடுக்காரங்க போகிறாங்களோ அந்த சைடு வந்து மார்க்கெட் இருக்குங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்த நண்பர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பாருங்கள், இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதே நமக்கு வந்து 23,923 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. அப்போ 23,923ங்கிறது நமக்கு வந்து 23,900ங்கிற ஸ்ட்ரைக்கை குறிக்குது. அப்போ இந்த ஸ்ட்ரைக்குள்ள காலையும் புட்டு நீங்கள் எடுத்து வச்சு பார்த்துட்டா மார்க்கெட்டில் மார்னிங்கே தெரிஞ்சிருச்சு மூவ் வந்து ஒரு சைடுவேஸ் மூவ் தான் கொடுக்குறாங்கிறது. ஏன்னா நம்ம வந்து 88க்கு கீழே தான் 2 பேருமே இருந்தாங்க. 88 ரூபாங்கிற பிரைஸ் என்ன இருக்குன்னு மார்க்கெட் ஓப்பன் ஆனதே இங்கே பாருங்க. இவங்க 80 ரூபாய்க்கு கீழே ஓப்பன் ஆகுறாங்க. யாரு கால்காரங்க ஓப்பன் பண்ணுறாங்க. இவங்க 60 ரூபாய்க்கு கீழே ஓப்பன் பண்ணுறாங்க. 60 ரூபாங்கிறது நம்ம வந்து S1 கொடுத்துருந்தோம். S1 கீழே இவங்க அப்போ சப்போர்ட் கீழே தான் ஓப்பனே பண்ணுறாங்க. அப்போ இதில் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இவங்க வந்து மார்க்கெட் மேலே ட்ரெண்டிங்காக போகுமானா இவங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும், அந்த 88 ரூபாய்க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டாக போயிருக்கலாம். ஸோ இதனால் இந்த மாதிரி சென்டிமெண்ட் போகாதனால நமக்கு ட்ரெண்டிங் டே இன்னைக்கு இல்லைங்கிறது ஆப்ஷன் சார்ட்டில் மார்னிங்கே நமக்கு எல்லாம் காட்டி கொடுத்துட்டாங்க. இந்த பிரைஸ்க்கு மேலே போகவே முடியல. மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருந்து சைடு வைஸ்லாகவே மாட்டிட்டாங்க. நீங்கள் ஒரு வேளை லோ ப்ரீமியத்தில் எடுத்திருந்தால் கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியுங்க. இங்கே வந்து பாருங்கள், நம்ம கொடுத்த சப்போர்ட்ஸ்லாம் லெவல்ஸ்லாம் எப்படி கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்கள். கீழே வந்தாலும் நம்மளுடைய சப்போர்ட் வந்து 60 ரூபா அந்த ரேஞ்சை வந்து மார்க்கெட் எப்போல்லாம் ட்ரிகர் பண்ணாங்களோ அந்த 50 ரூபா 60 ரூபா ரேஞ்சை ட்ரிகர் பண்ணுறப்போ எக்ஸாக்டாக பாருங்கள் 88 வரைக்கும் மார்க்கெட் வந்து போயிருக்காங்க. அதுக்கு மேலே போக முடியல. ஏன்னா இவங்க வந்து புட் சைடில் வந்து 0 பண்ணுங்கிற கான்செப்ட்லேயே மார்க்கெட்டை வந்து ப்ரீமியத்தை வந்து டிகே பண்ணாங்க. அதே மாதிரி கீழே பாருங்கள், நான் வந்து 60 ரூபாய்க்கு அப்புறமா கீழே வந்து S2 வந்து 32 ரூபா கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக பாருங்கள், அவங்க 32 ரூபாயில மார்க்கெட்டை ட்ரிகர் பண்ணிவிட்டு அகைன் வந்து அவங்க டார்கெட் நோக்கி போயிருக்காங்க. சரிங்களா? அப்போ அந்த பிவட் வேல்யூஸை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி
நீங்கள் ப்ரீமியத்தில் வந்து டிஸ்கவுண்ட்டில் என்ட்ரி எடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிடலாங்க சரிங்களா. அப்புறமா உங்களுக்கு இன்னைக்கு நமக்கு வந்து பிவோட் வேல்யூஸ் பார்த்துக்கிட்டா இன்னைக்கு உங்களுக்கு பிவோட் வேல்யூ எப்படினாக்கி நாளைக்கு மார்க்கெட்டு அதே சேம் சினாரியோ தாங்க. எந்த இடத்துல ஓப்பன் பண்ணாலும் அந்த காலும் புட்டையும் எடுத்துருங்க. எடுத்துட்டு அந்த ஓப்பன் பிரைஸ்ல இருந்து அந்த மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்க. அதுக்கான பிவோட் வேல்யூஸ் வந்து உங்களுக்கு 122ங்க. 122 ரூபாய்க்கு மேலே யார் ஸ்டேபிள் ஆகுறாங்கன்னு பாருங்க. கால்காரன் ஆகுறானா புட்காரன் ஆகுறானான்னு பாருங்க. இதுல வந்து முக்கியமானது கால்காரனும் புட்டுக்காரனும் ரெண்டு பேருமே இந்த வேல்யூக்கு மேலே போக முடியாம கீழே இருந்தா கண்டிப்பா மார்க்கெட் ரேஞ்ச் போனா தாங்க இருக்கும். யாராவது ஒருத்தர் அதுக்கு மேலே போகணும் சரிங்களா. போனா மட்டும்தான் மார்க்கெட்ல அந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும். அதுக்கு கீழே நமக்கு வந்து ஒருவேளை 94 எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து 24,000 நாளைக்கு 122 ரூபாய்க்கு மேலே இருக்கிறப்போ அதே 24,000 ரூபாய் நமக்கு 94ங்கிற ஒரு வேல்யூ கீழே இருந்தாக்கி ரொம்ப சூப்பர் அல்ட்ரா புள்ளிஸா மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா அந்த S1க்கு கீழே அவங்க இருக்கிறாங்க. இவங்க வந்து பிவோட்டுக்கு மேலே அவங்க ட்ராவல் ஆகுறாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்க அடுத்த டார்கெட் வந்து 150 போயிருவாங்க. நான் இப்போ மொத்தமாக அந்த பிவோட்டோட சேர்த்து வேல்யூஸ் எழுதி நோட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து நோட் பண்ணிவிடுங்க. 122ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே யார் இருக்காங்களோ அதுதான் அந்த டைரக்ஷனை வந்து காலோ புட்டு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்த டார்கெட் வந்து உங்களுக்கு வந்து 150 சரிங்களா. அதுக்கு அடுத்த டார்கெட் வந்து 178. அதுக்கப்புறம் உங்களுக்கு 206 ரூபாய் சரிங்களா. அப்புறம் 234. அதுக்கப்புறம் உங்களுக்கு டவுன் சைடில் வந்து சப்போர்ட்டுங்கிறது வந்து உங்களுக்கு 94, 66 ரூபாய், திரும்ப 38 ரூபாங்க. இந்த வேல்யூஸ்லாம் நாளைக்கு ப்ரீமியத்தில் கண்டிப்பாக எல்லாமே ரியாக்ட் ஆகும். மேபி சம்டைமில் இந்த 122 ரூபாங்கிறது வந்து உங்களுக்கு எடுத்துக்கிடுங்க. அந்த டார்கெட் போகிறதுல 158 ரூபாங்கிறதுல வந்து உங்களுக்கு வந்து சம்டைம் வந்து உங்களுக்கு வந்து 148 கிடைக்கலாம், இல்லை 152 போகலாம். 1 or 2 பாயிண்ட் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த வேல்யூஸை மட்டும் நீங்கள் வச்சுக்கிடுங்க சரிங்களா. மறுபடியும் இந்த ஏரியாலாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணி லோ ப்ரீமியத்தில் சூப்பராக கிடைக்குங்க. ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ கேட்டதுக்கு நன்றிங்க.